நம்முடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீராகிய இயேசு இருந்தா நம்முடைய வாழ்க்கையில செழிப்பிடா, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். சரியா? சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்னா, 139 சங்கீதம் 17 வசனத்துல தாவீது என்ற ஒரு பக்தன் ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். என்ன சொல்றார்? தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆலோசனை தேவை இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியாம தடுமாறுறீங்க, யார்கிட்டயாவது ஆலோசனை கேட்கலான்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? சொந்தக்காரங்க, கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க அல்லது ஊழியக்காரங்க, யார்கிட்டயாவது ஆலோசனை கேட்கலான்னு நினைக்கிறீங்கல்ல? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவருங்க பக்கத்துல தானே இருக்கிறாரு, உங்க கூட தானே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தா. இயேசுக்கு ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தா, நல்ல ஆலோசனை தருகிறவர். அப்ப நீங்க கேட்ட ஆலோசனை தருவார். தாவீது ஏன் அதை சொல்றாரு தெரியுமா? தாவீது ஒரு யுத்தத்துக்கு போனா கூட கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பார். இந்த படம் இந்த போலாமா வேண்டாமா, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பார். ஆண்டவர் ஒன்னொன்னுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினதே வேத புஸ்தகத்துல அப்படி அனுபவத்துல பார்க்கிறோம். நானும் அதை பழக்கமாக்கி கொண்டேன். என்னுடைய பிரேயர் டைரி இருக்குல்ல, அதுல ஒரு பக்கம் விண்ணப்பங்களை எழுதுவேன். என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், எனக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, மற்றவங்களுக்காக ஜெப குறிப்பு எழுத அதை தெரியப்படுத்தி ஜெபிப்பார். இன்னொரு பக்கத்தில் ஆலோசனை. உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவர், இதெல்லாம் எனக்கு ஆலோசனை வேணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை செய்யலாமா வேண்டாமா, ஆலோசனை கொடுங்க. அதை வைத்து ஜெபிக்க 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 அழகாய் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். நான் அதை பார்க்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட காரியம், குடும்பத்தின் காரியம், ஊழியத்தின் காரியம், ஒரு இதில் தீர்மானம் எடுக்கணும், எழுதி வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அழகாய் ஆலோசனை தருகிறார். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். அவரை ஆலோசனை கர்த்தாவாக நீங்க ருசிச்சிருக்கிறீங்களா? வெறும் சுகம், விடுதலை, ஆசீர்வாதனை கேட்காம, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க. என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணனே தெரியல, ஆலோசனை கொடுங்க. இந்த பிரச்சனை மாறணும்னா நான் என்ன பண்ணணும், ஆலோசனை கொடுங்க. கேளுங்க. ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து அதன்படி நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும், அற்புதமாய் காரியம் நடக்கும். நான் அதை அன்னதினமும் என் வாழ்க்கையில ருசிக்கிறேன். நான் என்ன பிரசவம் பண்ணு கூட ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பேன். இதை செய்யலாமா வேண்டாமா, எனக்கு ஊழியத்தை கூப்பிடுறாங்க, அங்கே போகணுமா வேண்டாமா, அது கூட ஆலோசனை கேட்பேன். அவர் போச்சுன்னா போவேன், போக வேண்டாம்னா அவ்வளவுதான். அது மாதிரி தேவனுடைய ஆலோசனை பெற்று நடக்க பழகுங்க. உங்க வாழ்க்கையில இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, தேவனுடைய பாதுகாப்பு எப்பவுமே உண்டாயிருக்கும்.